Hi friends, welcome back to Trials. இன்னைக்கு நம்ம silk thread earring எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் silk thread, glue, அப்புறம் அந்த earrings ஜாயின் பண்றதுக்காக hooks, head pins அதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் ஜும்கா பேஸ், scissor, notebook. அந்த thread வந்து நம்ம சுத்துறதுக்காக notebook வச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு cutting plier, nose plier தேவைப்படும். பட் இப்போதைக்கு நான் இந்த plier தான் என்கிட்ட இருந்தது, அதனால நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் பேஸ். நான் இந்த சைஸில் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும், பெருசு வேணால் பெரிய சைஸ் வந்து எடுத்துக்கேன். நெக்ஸ்ட்டு நான் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். நோட்புக்கில் வச்சு நான் வந்து ஒரு 15 to 20 ரவுண்ட் வந்து அப்படியே சுற்றிக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட்ஸே வந்து எடுத்துக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்க்கு. அதுக்கு மேலே போனால் இன்னும் நம்ம த்ரெட் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இதுவே கரெக்டாக இருக்கும். சுற்றுறதுக்கு வந்து நான் நோட் புக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எதனாச்சும் திக்கான மீடியம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் கார்ட்போர்ட் இந்த மாதிரி நம்ம 10 to 15 இல்லைனா 15 to 20 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றிட்டு ஒரு எண்ணில் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ண பிறகு 2 ends இருக்கா, அந்த 2 endsலையும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த ஓட்டையில் போட்டு உள்ள வெளியன்னு எடுக்க போகிறோம் அந்த பேஸில். ஸோ அது நல்லா அந்த எண்டில் போய் ஒட்டிட்டிங்கன்னா ஈஸியாக உள்ள வெளியன்னு எடுக்கலாம். இந்த மாதிரி 2 ends-உம் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்குவோங்க. நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் டக் டக்குன்னு ஒட்டும். லைட்டாக போட்டு இப்படி பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. பேஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் க்ளூ வைங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற த்ரெட்டை ஒட்டுங்க, கொஞ்ச நேரம் விடுங்க, அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா அந்த எண்டை டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு எண்டை வந்து உள்ளே விட்டு எடுக்க போகிறீங்க. இதே ப்ராசஸ் தான் மறுபடியும் பண்ண போகிறீங்க. நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான இயரிங்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜும்கா பேஸ் வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, ரிங் பேஸ் இருக்குது. அந்த ரிங் பேஸ்லையும் நான் ஒரு வீடியோ போடுறேன்.
போட்டு ஒட்டிக்கோங்க. எக்ஸஸ் ஆன த்ரெட்டை கட் பண்ணுங்க. நம்மளோட பேஸ் இப்போ ஜஸ்ட் ஹூக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு ஜாயின் பண்ணாலே நம்மளோட இயரிங்ஸ் வந்து ரெடி ஆகும். பேஸ் கூட இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேப் இருக்கு இல்லையா, இது வழியாக அந்த பின்னை விட்டு பேஸோட பின்னாடியிலேருந்து உள்ளே விட போகிறோம். ஸோ அதனால அந்த பின் வந்து வெளியே வராது. அந்த கேப் அதுக்கு தான் போடுறது. நெக்ஸ்ட் ஒரு பீட் போட்டுக்கிறேன். பிளாக் கலருக்கு, பிளாக் கலர் பேஸ்க்கு இன்னொரு பிளாக் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸஸ் ஆன ஹெட் பின் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நோஸ் ப்ளையர் இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை வச்சு இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற நோஸ் ப்ளையர் கிடையாது, நோஸ் ப்ளையர் மாதிரி இருந்தது. ஸோ அதை வச்சு நான் டைட்டாக போட்டு பெண்ட் பண்ணிட்டேன். உங்ககிட்ட நோஸ் ப்ளையர் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த நீட்டிட்டு இருக்கிற வயரை வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா ஹூக் இருக்கு இல்லையா, ஹேங்கிங்ஸ்க்கு ஹூக்கு போட்டுட்டு மறுபடியும் வந்து நான் கட்டிங் ப்ளையர் வச்சு டைட் பண்ணுவேன். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் கஷ்டப்படவே வேணாம். மேட்சிங்காக வந்துட்டு நம்ம டெய்லி வியர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ்க்கு இது மாதிரி போட்டுன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நம்ம பேஸ் ரெடி பண்ணாலே போதும். நான் இன்னொரு கலரில் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் கலரில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.